ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நாம் இன்றைக்கி இந்த பதிவில் ஆஃப் இயர்லி எக்ஸாமினேஷன் 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸோடைய கொஷின்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இந்த கொஷின்ஸ் நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். எப்படி இந்த கொஷின்ஸ் நீங்கள் அப்ரோச் பண்ணணும், ஆஃப் இயர்லியில் எப்படியெல்லாம் மார்க் எடுக்கலான்றதை நான் உங்களுக்கு விளக்கமாக சொல்கிறேன். நீங்கள் இப்போ தான் நம்மளோட சேனலுக்கு புதுசாக வந்திருக்கீங்கன்னா ஸ்கூல் நியூஸ் தமிழ் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணதோட டிஸ்கிரிப்ஷனில் வாட்ஸ்அப் சேனல் லிங்க் இருக்கும், மறக்காமல் அங்கேயும் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஏன்னா உங்களுக்கு வேண்டிய நோட்ஸு, எஜுகேஷன் சம்மந்தமான அப்டேட்ஸு, அதே போல் கொஷின் பேப்பர் ஆன்சருக்கு எல்லாமே அங்கே வந்துடும். வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடுவோம். ஸோ 12th ஸ்டாண்டர்ட் கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1 மார்க்கில் நம்ம நல்ல மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். சென்டம் மார்க் வந்து மிஸ் பண்ணக்கூடாதுன்னா 1 மார்க் வந்து நல்லா கான்ட்ரிபியூஷன் பண்ணணும். ஸோ அதனால் நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்லாம் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கான்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 6th கொஷின் வரைக்கும் உங்களுக்கு கிளியராக வந்து நான் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த கொஷின்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் உங்களுடைய ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது, எதுவுமே அவுட் ஆஃப் சிலபஸ் இல்லை. அதனால் ஒவ்வொன்றா நோட் பண்ணிக்கோங்க. வீடியோ வந்து ஃபாஸ்ட்டாக போகிற மாதிரி தெரிஞ்சால் பாஸ் பண்ணி கூட நோட் பண்ணிக்கோங்க. ஜஸ்ட் இந்த கொஷின்ஸ் எல்லாம் இம்பார்ட்டன்ட் அப்படின்றத நான் உங்களுக்கு வந்து இப்போ காட்டிக்கிட்டு இருக்கேன். இது வரைக்குமே நீங்கள் 1 மார்க் படிக்கலாம்னு கவலை விடுங்க. இந்த 1 மார்க்லாம் வந்து படிச்சுட்டு போயிடுங்க. ஒவ்வொன்றுமே இம்பார்ட்டன்ட்ங்க. ஃபஸ்ட்டு கொஷின்லேருந்து 6th கொஷின் வரைக்கும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இந்த கொஷின்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஈஸியாக அப்ரோச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா அந்த 3rd கொஷின்லாம் பாருங்களேன், வாட் இஸ் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங். அப்புறம் 4th கொஷின் பாருங்கள், பைனரி சர்ச் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் என அழைக்கப்படுது. 5th கொஷின் பாருங்கள், ஹூ டெவலப்டு பைத்தான். இதெல்லாம் நீங்கள் ஈஸியாக வந்து எழுதலாம். சிங்கிள் லைனில் தான் கொஷின் இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு கொஷின் வந்து 6th கொஷின் வரைக்கும் ஷோ ஆகிடுச்சிங்களா. இப்போ நீங்கள் எழுதிட்டிங்களா. அடுத்து பாருங்கள் 7th கொஷின்லேருந்து 13th கொஷின் வரைக்கும் உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் பாருங்கள். அதில் வந்து 7th கொஷின் பாருங்கள், விச் ஃபங்க்ஷன் இஸ் கால்டு அனானிமஸ் அன்னேம்டு ஃபங்க்ஷன். ஸோ இது மாதிரி ஈஸியாக தான் இருக்கும். 8th கொஷின் பாருங்கள், த சப்ஸ்கிரிப்ட் ஆஃப் எ ஸ்ட்ரிங் மேபி என்னன்றது நீங்கள் எழுதணும். 9th வந்து ஒரு பைத்தான் கோடு இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து ரிசல்ட் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ இது மாதிரி டேபிள் இஸ் நவுனஸ் என்ன, இது மாதிரி ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ இதையும் படிச்சுக்கோங்க. 15th கொஷின் வரைக்கும் இப்போ உங்களுக்கு நான் வந்து ஷோ பண்ணியிருக்கேன் பாருங்கள். ஜஸ்ட் நீங்கள் இது வரைக்கும் 1 மார்க் அப்ரோச் பண்ணதில்லை, ஆனால் நான் 1 மார்க் எழுதும் போது ப்ரோக்ராம் பேஸ் பண்ணி அப்படி இப்படி நான் போட்டுருவேன் அப்படின்னாலும் உங்களுக்கு வந்து எந்த பிரச்சனையும் இல்லைங்க. இந்த ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய 1 மார்க்காவது படிச்சிருக்கீங்களான்னு பார்த்துட்டு போங்க. நல்ல மார்க்கே வந்து நீங்கள் ஸ்கோர் பண்ண முடியும். அதில் எந்த விதமான ஒரு சந்தேகமும் கிடையாது. ஸோ 1 மார்க் இம்பார்ட்டன்ட்ங்க, படிச்சுக்கோங்க. 1 மார்க் முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் பார்ட் 2 வந்தீங்கன்னா 2 மார்க் எழுதணும். ஆனால் நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கம்பல்சரி இருக்கும். கம்பல்சரி எழுதுனது போக 2 மார்க் நீங்கள் எழுதணும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது எல்லா 2 மார்க்குமே படிச்சுக்கோங்க. ஸ்க்ரீனில் காட்டக்கூடிய ஒவ்வொரு கொஷினுமே இம்பார்ட்டன்ட்ங்க. நீங்கள் எழுதும் போது டைமுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு எதெல்லாம் நல்லா தெரியுதோ அதை எழுதிக்கலாம். ஆனால் படிக்கும்போது மட்டும் நல்லா படிச்சிட்டிங்க, எல்லா கொஷினுமே படிச்சிட்டிங்கன்னா எந்த கொஷினை கேட்டாலும் எப்படி மாற்றி கேட்டாலுமே உங்களால் வந்து 100 மார்க் வந்து ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்காக தான் கொஷின்ஸை வந்து பார்த்தீங்கன்னா கம்பல்சரின்னு மட்டும் இல்லாமல் எல்லா கொஷினுமே நம்ம வந்து கம்பல்சரியாக படிச்சுக்கணுங்க. இப்போ பாருங்கள் 16வது கொஷின் பாருங்கள், வாட் டு யூ மீன் பை நேம் ஸ்பேசஸ். 14வது கொஷின் பாருங்கள், வாட் ஆர் த டிஃபரன்ஸ் மோட்ஸ் தட் கேன் பி யூஸ்டு டு டெஸ்ட் பைத்தான் ப்ரோக்ராம். 18வது கொஷின் பாருங்கள், ரைட் நோட் ஆன் ரேஞ்ச் இன் லூப். அப்படியே பார்த்துட்டே அவங்க அடுத்தடுத்து நெக்ஸ்ட்டு அதில் வந்து பைத்தான் கோட் கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுக்கு வந்து அவுட்புட் வந்து என்னன்றது கேட்குறாங்க. ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த ப்ரோக்ராமு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டிஃப்ரென்ஷியேட் கண்டக்டார்ஸு அண்ட் செலக்டார்ஸு, வாட் இஸ் சிஎஸ்வி ஃபைலு, வாட் இஸ் அட்வான்டேஜஸ் ஆஃப் டிக்ளேரிங் ஏ காலம் அஸ், அந்த ஒரு காலம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா, இன்டர் பிரைமரி கீ, அதுக்கு வந்து நீங்கள் இது பண்ணணும். அப்புறம் லிஸ்ட் த ஜெனரல் டைப்ஸ் ஆஃப் டேட்டா விசுவலைசேஷன், நேம் சம் ஆஃப் த காமன்லி யூஸ்டு இன்டர்ஃபேஸஸ் டு காம்பேக்ட் இம்போர்ட் C++ ஃபைல்ஸ் இன் பைத்தான். ஸோ அந்த 24 அதான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி. அது எழுதுனது போக மீதி எல்லாமே படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். தென் பார்ட் 3 வந்தீங்கன்னா 3 மார்க் நீங்கள் எழுதணுங்க. அதில் பாருங்கள் 33வது கொஸ்டின் வந்து உங்களுக்கு கம்பல்சரி, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு செக் இஃப் த இயர் இஸ் லீப் இயர் ஆர் நாட். ஸோ ஒரு இயர் வந்து லீப் இயராக நாட் இல்லை வந்து அது லீப் இயர் இல்லையான்றதை வந்து நீங்கள் ப்ரோக்ராம் வச்சு எப்படி நீங்கள் செக் பண்ணுவீங்கன்றதை எழுதணும். அதுதான் உங்களுக்கு வந்து கம்பல்சரி. அது எழுதி முடிச்சது போக மீதி இருக்கிறதுல 3 மார்க் எழுதணும். ஆனால் நீங்கள் படிக்கும்போது எல்லாமே கம்பல்சரியாக படிச்சுக்கோங்க. எழுதும் போது நீங்கள் சாய்ஸ் விட்டு எழுதிக்கலாம். இப்போ ஒரு கொஸ்டினாக படிக்கிறேன் பாருங்கள். தெரியலன்னா நீங்கள் படிச்சுக்கோங்க. ஒய் ஆக்சஸ் கண்ட்ரோல் இஸ் ரெக்வயர்டு, எக்ஸ்பிளைன் பார்த்தீங்கன்னா டர்னரி ஆப்ரேட்டர்ஸ் வித் எக்ஸாம்பிள்ஸு, ரைட் ஏ ப்ரோக்ராம் டு டிஸ்பிளே. அந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் டிஸ்பிளே ஆகுதுங்க இல்லையா, அதுக்கு வந்து ப்ரோக்ராம் எழுதணும் நீங்கள். அப்புறம் வாட் த டிஃப்ரெண்ட் வேஸ் டு இன்சர்ட் அன் எலமெண்ட் இன் லிஸ்ட்டு, டிஃப்ரென்ஷியேட் பைத்தான் அண்ட் C++, ரைட் எனி 3 DTL கமாண்ட்ஸு, மென்ஷன் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் ஃபெட்க்ரோன் and fetch many, write any 3 types used to data visualization. ஸோ இதெல்லாம் நீங்கள் எழுதிக்கோங்க. ஸோ அடுத்து பாருங்கள், இந்த ஒரே சிங்கிள் ஸ்லைடில் உங்களுக்கு ஷோ பண்ணுறோம், நோட் பண்ணிக்கோங்க, பாஸ் பண்ணி கூட. தென் பார்ட் 4 வந்தீங்கன்னா 5 மார்க் வந்து நீங்கள் எழுதணுங்க. இதில் வந்து எய்தரான ஆப்ஷன்ஸில் நிறைய 10 கொஷின்ஸே உங்களுக்கு இருக்கும். படிக்கும்போது 10 கொஷின்ஸையும் படிச்சுக்கோங்க. ப்ரோக்ராம் இருந்தாலும் நோட் பண்ணிக்கோங்க. எழுதும் போது நீங்கள் டைமுக்கு ஏற்ற மாதிரி 5 கொஷின்ஸ் எழுதலாம். பட் படிக்கும்போது எல்லா கொஷின்ஸுமே இம்பார்ட்டன்ட்ங்க, படிச்சிடணும். அதில் பாருங்கள் 34 வந்து 34ல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்பஸ் ஆஃப் த ஃபாலோயிங் ஃபங்க்ஷன்ஸ், ரைட் த அவுட்புட் ஆஃப் த ஃபாலோயிங் பைத்தான் கமாண்ட்ஸ். ஸோ அதை எழுதுனீங்கன்னா இது எழுதணும். அதுக்கு உங்களுக்கு வந்து பைத்தான் ப்ரோக்ராமிங் கொடுத்துருக்காங்க பாருங்கள். 34வது கொஷின்
வந்து உங்களுக்கு ஷோ பண்ணுற தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க. தென் வந்து பார்த்தீங்கன்னா 35வது கொஸ்டின் பாருங்கள். எக்ஸ்பிளைன் எல்இஜிபி ரூல் வித் எக்ஸாம்பிள். ஆர் அது எழுதுலன்னா எக்ஸ்பிளைன் படுல் சார்ட் அல்காலிதம் வித் எக்ஸாம்பிள். தென் 36 பாருங்கள். எக்ஸ்பிளைன் இன்புட் அண்ட் அவுட்புட் ஃபங்க்ஷன்ஸ் வித் எக்ஸாம்பிள். ஆர் எக்ஸ்பிளைன் த டிஃப்ரெண்ட் செட் ஆஃப் ஆப்ரேஷன் சப்போர்ட்டட் பை பைத்தான் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். அதுக்கடுத்து பாருங்கள், ஹவு டு டிஃபைன் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் இன் பைத்தான், எக்ஸ்பிளைன் வித் எக்ஸாம்பிள். ஆர் எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் கன்ஸ்ட்ரைன்ட் இன் எஸ்கியூஎல் வித் சூட்டபிள் எக்ஸாம்பிள். டிஃபரன்ஷியேட் எக்ஸல் ஃபைல் அண்ட் சிஎஸ்வி ஃபைல். ஆர் ரைட் பைத்தான் ஸ்கிரிப்ட் டு டிஸ்பிளே ஆன் ஆல் ரெக்கார்ட்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் டேபிள் யூஸிங் ஃபெட்ச் மணி. ஸோ இது நீங்கள் எழுதணும். ஒவ்வொருமே உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுங்க பாருங்கள். எல்லாமே இம்பார்ட்டன்ட் தாங்க. நல்லா படிச்சுக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் எக்ஸாமினேஷன். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.